ஒரு 2 days முன்னாடி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். ஒரு 8 பேர் மேலே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்டுக்கும்போது ஜென்ரலாக வந்து எல்லாம் பேசியிருந்தாங்க. ஜென்ரல் டாபிக் பற்றி பேசியிருந்தாங்க, எக்கனாமிக் இதெல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து சங்கர் சொல்லிட்டு அவன் வந்து என்கிட்ட கேட்டான், ஏகேஜி நீ தான் வந்து பத்ரி படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கியே, அதை பற்றி என்ன உன்னோட அனுபவம், அது இல்லாமல் இப்போ வந்து அவர் வந்து சிஎம் ஆகிட்டார், ரூலிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டியே அது ஓகே, செகண்ட் கேள்விக்கு அட்லீஸ்ட்டு அவருக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். ஒரு 6 months இல்லை ஒரு 9 months இல்லை 1 year டைம் கொடுத்தா நீங்கள் வந்து அதை பற்றி என்கிட்ட கேட்கணும். அதை பற்றி நானே ரிவ்யூ பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை இப்போ நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து பத்ரி படத்தில் நடித்ததுக்கு நான் சொன்னேன் ஃபென்டாஸ்டிக் அனுபவம். ஏன்னா நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நடித்தேன், அவர் வந்து மெயின் ஹீரோ, உங்களுக்குலாம் தெரியும். சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அது பத்ரி. ஆக்சுவலாக தெலுங்கு ரீமேக் படம் அது. விஜயவாகினி ஸ்டூடியோவில் இந்த இயர் ஆஃப் 2000 December 1st week அந்த படம் வந்து ஷூட்டிங்கு நடக்குது. ஒரு கண்டினியூஸாக ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் நடக்குது. நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதில். ஓகே, அப்போ வந்து நான் சொன்னேன் அந்த பையன்கிட்ட, ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் என்ன அவரோட கற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு டெடிக்கேஷன், டைலாக் டெலிவரி. டைலாக் வந்து அவர், நான் பக்கத்தில் நிற்கிறேன், டைலாக்கை வந்து அவர் மெமரைஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு டேக்கும் வந்து ஃபஸ்ட்டு டேக்லேயே முடியணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணார். அது வந்து ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ். ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் நிற்கிறோம், ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது 200 to 250 people சரௌண்டிங் ஹிம். எல்லாம் வந்து நடிக்கிறாங்க, கூட சேர்ந்து நடிக்கிறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக. ஓகே, ஸோ அந்த டைலாக் டெலிவரி வந்து அவர் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே வந்து முடிச்சிடுறாரு. அதுதான் நான் வந்து ஒரு டெடிக்கேஷன் ஆஃப் ஒர்க்கு. அதை வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கினது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, சங்கர்கிட்ட. அதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5-6 days போச்சு. எல்லா இதுலேயும் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு அனுபவம் வந்து ஒரு பெரிய அனுபவம். எஸ்பெஷலி அந்த சீன்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, 4-5 பேர் வந்து விவேக் சார், அப்புறம் 4-5 பேர் வந்து விஜய் சார் கூடலாம் வந்து அந்த சும்மா காமெடியாக வந்து பேசி நிற்பாங்க. அப்புறம் வந்து அந்த நைட் டைமில் வந்து பூமிகாவை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, இல்லை பூமிகா வந்து விஜய் சார்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நான் இருக்கேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கேன் அந்த சீனில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் 26 years முன்னாடி அந்த அனுபவம் வந்து இன்னும் எனக்கு வந்து ஒரு பெரிய இது கொடுக்குது, ஒரு என்ன சொல்கிறது எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது.